வணக்கம் நண்பர்களே. இருக்கிற கட்சிகளையும் அரசியல் தலைவர்களையும் பார்த்துட்டு அதில் சீமான் அவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதுனால, என்னதான் முரண்கள் இருந்தாலும் சிறப்பாக இருக்கிறதுனால அவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சரி, சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வா, இல்லை வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நாம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, யார் நம்ம ஆள்றாங்களோ அவங்க மேலேயும் அரசியல் தலைவர்கள் மேலேயும் அளவுக்கு அதிகமாக ஆதாரப்பட்டு இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் நாம் இப்படி இல்லை. அடிப்படை தேவைகளை நம்மளே பார்த்துக்கிட்டோம். எது நம்ம கையில் இல்லையோ அதற்கான விஷயங்களை மட்டும் நாம் அரசர்கள் மேலே சார்ந்திருந்தோம். ஆனால் இப்போ அடிப்படை தேவைகளுக்காக கூட நாம் அரசியல் தலைவர்களையும் யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களையும் நாம் நம்பி இருக்கோம். நாம் ஒத்துமையாக இருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 விழுக்காடு நம்முடைய சிக்கல்களை நாமளே தீர்த்து கொள்ள முடியும். 10 விழுக்காடு தான் நாம் அரசு சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, 90 விழுக்காடு நாம் அரசை சார்ந்திருக்கோம், 10 விழுக்காடு தான் நம்முடைய தேவைகளை நாமளே நிறைவு செய்து கொள்கிறோம். இப்போது சான்றுக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த பண பிரச்சனை இருக்குது இல்லையா? எல்லார் குடும்பத்துலேயுமே எல்லா மனுஷங்களுக்குமே இந்த பண பிரச்சனை அப்படின்றது இருக்குது. இந்த பண பிரச்சனைக்காக நாம் எப்படி அரசாங்கத்தை நம்பி இருக்கோம், அதே மாதிரி இந்த பண பிரச்சனையை நம்மளே எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னும் பார்க்கலாம். இப்போது ஒருத்தர் என்கிட்ட 30,000 ரூபா கேட்குறாரு. என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை. அவர் என்கிட்ட 30,000 ரூபா கேட்குறாரு. நான் இருக்கிற காசு எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, என் குழந்தையோட பிறந்தநாள் செலவுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். சரிங்களா? அந்த செலவு இல்லாமல், அந்த செலவுக்கு போக என்கிட்ட காசு இல்லை. சரிங்களா? அவர் 30,000 ரூபா கேட்குறாரு. இப்போது நான் என் குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடினா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போது அவருக்கு உண்மையிலேயே தேவை இருக்குது. புரியுதுங்களா? அவருக்கு எமர்ஜென்சி உண்மையிலேயே தேவை இருக்குது. அவருக்கு கொடுக்கறதுல வர சந்தோஷத்தை விட எனக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுறது மூலமாக சந்தோஷம் அதிகமாக வந்துட போகிறதில்ல. அதனால் இதை எடுத்து அப்படியே கொடுத்துடலாம். தேவையில்லாமல் இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்துறது மூலமாக பணம் தான் விரயமாகுது. அதை விட நாம் அவங்களுக்கு கொடுத்துட்றதே எவ்வளவோ மேல். நம்மளுடைய பண தேவைகளை புரிஞ்சுக்கிட்ட அரசியல் தலைவர்கள் சில திட்டங்களெல்லாம் கொண்டு வருவாங்க. தாலிக்கு தங்கம், இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு நான் 30,000 போடுறேன், இல்லை 20,000 போடுறேன் அப்படின்னு நம்மளுடைய பண தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மளை பயன்படுத்திக்க ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி நாம் ஆட்சியாளர்கள் மேலே நம்பி இல்லாமல் நம்முடைய தேவைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து நிறைவு செய்து கொள்வது மூலமாக நாம் மற்றவங்களை நம்பி இருக்கோம் இல்லையா? குறிப்பாக இந்த ஆட்சியாளர்களை நம்பி இருக்கோம் இல்லையா? அது குறைஞ்சிரும். அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். ஒன்று, அந்த காசு எனக்கு பயன்படணும், இல்லைன்னா இன்னொருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். 2 பேருக்குமே பயன்படாமல் இந்த தேவையற்ற சடங்குகளுக்காக அந்த காசு செலவு பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒன்று எனக்காவது பயன்படட்டும், இல்லை அவருக்காவது பயன்படட்டும். அவர் முகத்துலையாவது ஏதோ ஒரு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும் இல்லையா? இதனால் 2 பேருக்கும் ஒரு உறவு ஏற்படும். அந்த உறவுக்காக தான் நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்ககிட்ட காசு இருக்குது, அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வட்டிக்கு கொடுக்காதீங்க. நம்ம எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நமக்கு கொடுத்த காசு திரும்ப வந்துடணும். எவ்வளோ காசு கொடுத்தோமோ அது அப்படியே திரும்ப வந்துட்டால் போதும் அப்படின்ற நினப்பு இருந்தால் போதும், எதிர்பார்ப்பு இருந்தால் போதும். அதற்கான வட்டியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா வட்டியை எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு உறவு முறை ஏற்படாது. காசு கொடுக்கும்போது கூட யார் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே கொடுங்க, எல்லாருக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்த காசு திரும்பி வந்தால் போதும் அப்படின்னு மட்டுமே நினைங்க. வட்டிக்கு கொடுக்க வேண்டாம். வட்டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு முறை ஏற்படாது. இதனால் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை அப்படின்றது வராமல் போயிடும். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே நாம் மற்றவங்களோட எப்படி ஒத்துமையாக இருக்க முடியும், அதற்கான வழி என்ன, ஒத்துமையாக இருக்கிறதுனால என்னென்ன பயன்லாம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரி, அந்த ஒற்றுமைக்காக நாம் என்ன செய்யலாம், ஒற்றுமையை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். பணத்தை தாண்டி பொதுவாக மற்றவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்கள புரிஞ்சிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றவங்கள நாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும்,
அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்க, எந்த நிலையில இருக்காங்க, எந்த நிலையில ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவங்களுக்கும் நமக்குமான உறவு மேம்படும். தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்னு சொன்னப்போ, அந்த மாநில ஆட்சியாளர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்களோ இல்லையோ, ஆனா அடிமட்ட மக்கள்ல இருந்து மேல்மட்ட மக்கள் வரைக்கும் எல்லாருமே அதுக்கு கொதித்து எழுந்துட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஒற்றுமைய காட்டுறாங்க. மொழி அளவுலயும் சரி, இனத்த அளவுலயும் சரி. ஆனா, நம்மளும் கொதித்து எழுறோம். எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே கன்னடர் நாம விரும்பக்கூடிய ஒரு நடிகர பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னா, நாம அப்போ கொதித்து எழுந்துவோம். நம்மளுடைய மொழிய பத்தி பேசினாலோ, நம்முடைய இனத்த பத்தி பேசினாலோலாம் நமக்கு கோபம் வராது. நமக்கு பிடிச்ச நடிகர பத்தி பேசினா தான் நமக்கு கோபம் வரும். அவங்களுக்கு அந்த விஷயத்துல ஒத்துமை இருக்கிறதுனால தான், மாநிலம் முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒத்துமை இருக்கிறதுனால தான், அந்த விஷயத்துல அந்த பிரச்சனை வந்தபோது நம்மள அடக்கிட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்து குரல் எழுப்ப நமக்கு யாருமே இல்ல. ஆனா, அவங்க எல்லாருமே ஒத்துமையா இருந்து நம்மள அடக்கிட்டாங்க. இதுதான் ஒத்துமையோட பலம் அப்படின்றது. முதல்ல இந்த ஒத்துமைய நாம நம்மளோட குடும்பத்திலயும், நம்ம சுத்தி யார் இருக்காங்களோ அவங்க கிட்டயும் உருவாக்கணும். அதற்கு அடுத்து நாம தமிழர்களா ஒண்ணா சேரணும். அப்படி சேரும்போது தான் நம்மளோட பிரச்சனைய நாமளே தீர்த்துக்க முடியும். நாம எந்த ஒரு ஆட்சியாளர்கள் மீதும் ஆதாரப்பட்டு இருக்க தேவையில்ல. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.